ஹாய் வாங்க சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட்டாக ஒரு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் எண்ணெய் விட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுங்க. கூடவே இஞ்சி பூண்டு சோம்பு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. தக்காளியும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. இது வதங்கினதும் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட புதினா கொத்தமல்லி இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அரிசி சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க. அரிசி ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல, அப்படியே தான் செஞ்சுருக்கேன் நான். இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு ஒரு விசில் வந்ததும் ஸ்லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கமகமான ஒரு சிக்கன் பிரியாணி உங்களுக்கு ரெடி. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.